உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு 30/8/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இறைவன் தந்த கொடையாகிய மனித வாழ்வை காத்து கொள்வதற்காகவே நாம் இவ்வுலகில் பயணித்து கொண்டிருக்கிறோம். கடவுளை முன்னிறுத்தி நாம் வாழ வேண்டும். நாம் உலக போக்கின்படி வாழாது நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு கடவுளை பின் செல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். எனவேதான் இயேசு ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயனென்ன என்றார். உலக போக்கின்படி வாழாது உங்களை தூய பலிப்பொருளாக கடவுளுக்கு கொடுப்பதில் கருத்தாயிருங்கள் என்றார் புனித பவுலடியார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தாம் பலவாறு துன்பப்பட்டு மாட்சி பெற வேண்டும் என்று கூறிய போது பேதுரு, ஆண்டவரே, உமக்கு இப்படி நடக்கக்கூடாது என்றார். இயேசு அவரை பார்த்து, நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாது மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். துன்பம் இன்றி இன்பமில்லை, சிலுவை இன்றி மீட்பு இல்லை. இயேசு துன்பங்கள் வழியே மாட்சி பெற்றது போல நாமும் மாட்சி பெற வேண்டும். எனவே தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணுவோம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. முதல் வாசக முன்னுரை. கடவுளில் நம்பிக்கையின்றி வாழ்ந்தால் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு எரேமியா இறைவாக்கு உரைத்ததால் அவர்கள் எரேமியாவை பல்வேறு துன்பங்களுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்கினர். தன் துன்பங்களை ஆண்டவரிடம் முறையிட்ட எரேமியா மனம் தளர்ந்து போகாமல் கடவுளின் வார்த்தைகளை இன்றும் அறிவிப்பேன் என்றார். கடவுளின் வார்த்தைகளை நம் வாழ்வாக்க வேண்டும் என்று கூறும் எரேமியா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நமக்கு இவ்வுலகில் ஏற்படும் துன்பங்களை ஏற்று கடவுளுக்கு உகந்த நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளுக்கு உகந்தவற்றையும் நிறைவு தருபவற்றையும் நலமானவற்றையும் செய்து கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறைவார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. சிலுவை இன்றி மீட்பு இல்லை என்றுரைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறையாட்சியின் நல் மேய்ப்பர்களாகவும் நல் வழிகாட்டிகளாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டின் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் தங்கள் செயல் திட்டங்களால் நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றும் எம் நாட்டிலும் உலக நாடுகளிலும் அன்பும் அமைதியும் நிறைந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள், விபத்துகளிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும். பேரழிவுகளால் உறவுகளை
உடைமைகளை இழந்து வாடும் அனைத்து மக்களுக்கும் அன்பும் உதவியும் மனமகிழ்வும் கிடைத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி குறைந்திடாமல் மனித மாண்பு கட்டி எழுப்பப்பட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறை மனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீரளிக்கும் அன்பு இறைவா, இறைமகன் இயேசு தன் துன்பங்கள் வழியாக மாட்சி பெற்றது போல நாங்களும் எங்கள் துன்பங்களை மனமுவந்து ஏற்றிட வேண்டுமென்றும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து துன்பங்களை வென்றிட வேண்டுமென்றும் உமது அன்பையும் அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு வழங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.